20 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் தோற்காத ஒரு சீட், அது திமுக யாரும் தோத்ததே கிடையாது 20 ஆண்டுகளாக. அந்த சீட்ல போய் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு கூட்டிட்டு வந்தாங்க. அதன் பிறகு ஒரு வருஷத்துல இவங்களே சொன்னாங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆளுமை வந்துருச்சு, ஆளுமை வந்துருச்சு, அமைச்சர் கொடுக்கணும், அமைச்சர் கொடுக்கணும். இவர்களே சம்பந்தமே இல்லாம ராஜ்பவன்ல தனி நிகழ்ச்சி நடத்தி அமைச்சர் ஆனாங்க. அப்புறம் சொன்னாங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆளுமை வந்துருச்சு, ஆளுமை வந்துருச்சு, துணை முதல்வர் கொடுக்கணும். இதுவரை தமிழ்நாட்டு மக்கள் பொறுமையா இருந்து துணை முதல்வர் சொன்னே காரித்து போனாங்க. அது வரைக்கும் அமைதியா இருந்தாங்க. அதன் பிறகு திமுக பேட்டி எடுத்து, ஐயோ துணை முதல்வர் நாங்க சொல்ல, பிஜேபி காரங்க பொருளை கிளப்பிவிட்டாங்க. திமுகவுடைய ஒரு அமைச்சரும் ஒரு எம்எல்ஏவும் துணை முதல்வர் சுத்திட்டு இருந்தான். இத பல பேர் சொன்னாங்க. என்னுடைய காலத்துல இன்பநிதி ஸ்டாலினையும் பார்க்க வேண்டும் ஒரு அமைச்சர் சொன்னார். இந்த மாதிரி கொடூரத்தை எல்லாம் நம்ம கேட்டேன். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை அறிவாளியாக காட்டணும்னா உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல யாரையும் உட்கார வைக்கணும்? ஐயா உங்களுக்கு தெரியும், ஒரு முட்டாளை அறிவாளியாக காட்ட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரியும். அந்த முட்டாளை விட மோசமான முட்டாளை பக்கத்துல உட்கார வைத்தால் அந்த முட்டாள் அறிவாளியாக தெரிவார். இயற்கை வழி. அப்ப உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல 2 முட்டாள் உட்காரவை, உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியா தெரியும். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம ஊருக்கு போறோம், மேயர் இருப்பாங்க, அப்ப மேயர் நம்மளையோட அறிவாளியா இருப்பாங்க, அப்ப மேயரை ஒப்புக்கு சப்பானி அதை தூக்கி ஒரு மேயரா போட்டா அந்த முட்டாளோட நாம் அறிவாளியா தெரியும், மேயர் தூக்கி போடுவாங்க. ஐயா, குடும்ப ஆட்சியினுடைய பிரச்சனை என்னன்னா, கரையான் அரிப்பதை போல தகுதி இல்லாத ஒரு நபர் ஒரு இடத்திலே வந்து அமர்ந்தால் அந்த நபர் அவரை பார்த்து பயப்பட்டு அவரை விட தகுதி இல்லாத நபரை பக்கத்துல வச்சுக்குவார். அந்த 2வது தகுதி இல்லாத நபர் 3வது அவரை விட மோசமான தகுதி இல்லாத நபரை வச்சுக்குவார். இன்றைக்கு மோடி ஐயா எடுத்துக்க, மோடி ஐயா எடுத்து மோடி அமர்ந்திருக்கின்றார். பக்கத்துல யாருங்க ஐயா? அமித்ஷா. இரும்பு மனிதன், முடியாதுன்னா செய்வார். இந்த பக்கம் யாருங்க ஐயா? ஜெய்சங்கர். உலகத்தையே இன்னைக்கு தன்னுடைய ராஜதந்திரத்திலே கட்டி போட்டிருக்கார். ராஜ்நாத் சிங், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர், உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர், அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க ஐயா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்முடைய நிதி அமைச்சர். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க ஐயா, அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள், ரயில்வே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, போஸ்டல் அஸ்வினி வைஷ்ணவ். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க ஐயா, தொழில்துறை பியூஷ் கோயல். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க, கல்வித்துறை தர்மேந்திர பிரதான். ஒன்றொன்றும் முத்துக்களை போல ஒரு முத்து மாலையை கோர்த்திருக்கு. இதுல யாராச்சும் ஒருத்தர் நீங்க மோசம் சொல்லுவீங்களா ஐயா? சொல்ல முடியுமா? இப்ப நம்முடைய கேபினெட்டை பார்ப்போம்.